வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான மிருதுவான பஞ்சு மாதிரி கம்பில் இட்லி வைப்ப போகிறோம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இட்லி பார்த்திங்கன்னா நல்ல புசு புசுன்னு அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து இந்த கிளாஸை வச்சு நான் அளந்து போடுறேன். இதில் 1.5 கிளாஸ் உளுந்து. இது காப்பிடி உலக்கு. இந்த உலக்கு இல்லாதவங்க அதே கிளாஸை வச்சு போடலாம். இது 1.5 உலக்கு அரிசி, புழுங்கல் அரிசி. இது அதே கிளாஸில் அளந்து போடுறேன். 6 டம்ளர் அரிசி போடணும். 1.5 டம்ளர் உளுந்துக்கு, வெள்ளை உளுந்துக்கு 6 டம்ளர் அரிசி அளந்து போடணும். கரெக்டாக 6 டம்ளர் வரும். இதுக்கு கம்பமுள் வந்து 2 டம்ளர் கம்பமுள் இப்போ நம்ம போடணும். போட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி களைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு இதை நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சா இதில் உள்ள உமி வந்து நம்ம எடுத்துடலாம். புடச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உடனே அரைச்சிட்டு நம்ம இந்த மாவு அரைக்க தேவையான தண்ணியை இந்த இதில் ஊற்றும்போது இந்த மிதக்கும். அப்படி அதோட உமி வந்து அந்த மேலே மிதக்குதில்ல. இதை ஒரு துணியை விரித்து அதில் இறுத்து எடுத்துடலாம். இல்லை பொடிய அரிப்பு இருந்தாலும் அதை வச்சு இறுத்துருங்க. அது மறுபடியும் அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இந்த துணியில் அந்த புல் மட்டும்தான் வரும், உமி மட்டும்தான் அந்த இதில் வரும். இந்த தண்ணியை மறுபடியும் நம்ம அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த உமியை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் களைஞ்சி ஊற வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். நம்ம எப்போதும் போல் இட்லிக்கு அரிசி உளுந்து போட்டு அரைக்கிற மாதிரியே இதுக்கும் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. உளுந்தை வலித்து எடுத்துடலாம். தனித்தனியாக இட்லி செய்யணும்னு நினச்சாலே தனித்தனியாக போட்டு அரைச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கம்பு அரிசி ஒன்றாவே போட்டுடலாம். கம்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் போட்டுக்கலாம். அந்த ஊற வச்ச அந்த தண்ணியும் நம்ம அப்படியே அதிலே ஊற்றிடலாம். இது நம்ம கம்புக்கு உமி அரிச்சு எடுத்த தண்ணி. இது அப்படியே ஊற்றி இது பண்ணிடலாம். நல்ல மையாக அரைச்சிருச்சு. இப்போ வலித்து எடுத்துடலாம். இந்த மழை காலத்தில், பனி பெய்கிற காலத்தில் வந்து கம்பு வந்து ரொம்ப சத்தானது. ஆனால் அதை இப்போ கிண்டி குடிக்க முடியறதில்ல. அதனால் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச இட்லி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அந்த உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சிடலாம். நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. இது நான் முந்தின நாள் சாயங்காலம் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. அடுத்த நாள் காலையில் எந்த அளவுக்கு பொங்கி இருக்குதுன்னு பாருங்கள். தோசையை விட கம்பு இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அடித்து விட்டு சட்டியில் ஊற்றி தட்டில் ஊற்றி இட்லியை வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தட்டிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டு யூஸ் பண்ணும்போது சின்ன கரண்டியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வெளியெல்லாம் சிந்தாது. தண்ணி கொதிச்சிருச்சு. உள்ளே வச்சு இப்போ வேக வச்சிடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு செக்அப் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு இட்லி. இப்போ எடுத்துடலாம். இது நம்ம உடனே எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஒட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறணுன்னு எடுத்தால் சூப்பராக இருக்கும். தட்டில் ஒட்டாது. இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துக்கலாம். சூப்பரான கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ புசு புசுன்னு நல்ல பன்னு மாதிரி செமையான கம்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.